முழுகி போச்சு ராஜம். ஏன் அப்படி கத்துற? சும்மா கத்தல, வயித்தெரிச்சல். பொண்டாட்டி பிரிஞ்சு போனதுனால உடம்பு சூடு ஏறி போய் மாப்பிள்ள அவரோட ஆபீஸ்ல ஒரு அழகான பொண்ணை செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணிருக்காராம். சாந்தி, மாப்பிள்ள ஆபீஸ்ல ஒரு பொண்ணை பிஏவா வச்சிருக்காராம். நீ எதுக்கும் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சந்திரா, அந்த பர்சனல் செக்ரட்டரி யார் என்னங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. வெறும் விவரத்தை இல்லம்மா, ஐயாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் உள்ள கனெக்ஷன் என்னன்னு டைட்டானிக். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன? உங்க விஜய் சாருகிட்ட ஒரு பொண்ணு பர்சனல் செக்ரட்டரியா இருக்குல்ல, அந்த பொண்ணு யாரு, பேர் என்ன, ஊர் என்ன, விஜய் சார் ரூமுக்குள்ள எத்தனை மணிக்கு போகுது, எத்தனை மணிக்கு திரும்ப வெளியில வருது, விஜய் சாருக்கு அந்த பொண்ணுக்கு நடுவுல இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பா ரிலேஷன்ஷிப்பா, அதை தவிர வேற ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி டீடைல்ஸ் எனக்கு வேணும். ஜஸ்ட் a minute. இவன் என்ன ஜஸ்ட் மினிட்னு ஏன் சைடுல சொல்லிட்டு போறான்? கார் ஏன் நட்டுக்கிட்டு நிக்குது? பேச்சுலர்ஸ் காரா? இவன் என்ன ஏன் டைலாக் ஏன் சொல்லுதான்? ஏண்டா எங்க விஜயோட பிஎஸ் அட்ரஸ் உனக்கு வேணுமா? நீ அட்ரஸ் கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு என்ன மடையன்னு நினைச்சியா? அவ உடம்பு பப்பளவள பப்பாளி, அவ கண்ண 2 காஷ்மீரத்து தக்காளி, அவ பேசுற மொழி பெங்காலின்னு எல்லாத்தையும் சொல்லுவேன் நினைச்சா பொக்காளி. அடிச்ச மாதிரி அடிக்கிறிய இந்த வித்தையை யாரு கிடக்குது தம்பி? ஏன் கேட்ட? உனக்கு கத்து கொடுத்த குரு தான் எனக்கு கத்து கொடுத்தாரு. சிஷியர்களே, இந்த டைட்டானிக்ங்கிற டானிக் ஏன் கத்து கொடுத்தேன்னு தெரியுமா? நான் அவன் அடிக்கிறதுக்கு, அவன் என்ன அடிக்கிறதுக்கு. அப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை போட்டு அடிக்க. என்ன உங்க 2 பேராலையுமே அடிக்க முடியாது. இந்த டைட்டானிக்ங்கிற டானிக் உயிர் போகும்போதோ இல்ல மானம் போகும்போதோ இல்ல 2 ஒன்னா சேர்ந்து போகும்போதோ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்கேன். இதை இன்னொரு தடவை காமெடியா யூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அம்மா, ஐயாவோட பர்சனல் செக்ரட்டரி இருக்காங்களே, அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா என்ன பியூட்டிங்க. அவங்க கண்ணு 2 ஹெட்லைட், அவங்க பாடி புது வண்டியோட பேனட், அவங்க நடந்து வர்ற அழக பார்த்தா அன்ன பறவை கூட தோத்து போயிரும். அவங்கள பார்க்கும் போதே ஒரு வந்துட்டீங்களா? மாப்பிள்ளையோட ஆபீஸ்ல அந்த புது செக்ரட்டரிய 4 அடி அடிச்சிங்களா? 4 இல்ல 44 அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன என்ன நொன்ன? உங்க பொண்டாட்டிக்கு தான் மூளை இல்லைன்னா உங்களுக்குமா மூளை இல்லைன்னு என்ன அசிங்கமா திட்டா. உங்க மாப்பிள்ள ரொம்ப நல்லவரு, அவர் அனாவசியமா சந்தேகப்பட்டு உங்க பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிறாதீங்கன்னு நல்லா உழைக்கிற மாதிரி சொன்னான். அடியே, உனக்கு தான் வாழ்க்கையில ஆசாபாசம் எதுவும் இல்ல. புருஷன் இருந்தாலும் ஒண்ணுதான், செத்து போனாலும் ஒண்ணுதான். இத பாருடி, ஜோடிப்புறா மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீ வச்ச நெருப்பே போதும். இப்பவாது ஒழுங்கா அங்க போய் மாப்பிள்ளையோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லன்னா இந்த நாவல்ல வர கதை மாதிரி ஆயிடும். அப்படின்னு எழுதி இருக்கா அந்த நாவல்ல? இல்லடி, சாந்தியோட அப்பாவா சொல்றேன், உன் புருஷனா சொல்றேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஐயோ 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 ஐயோ, ஓடி வர? ஒண்ணு இல்ல அனிதா, என் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஜெயராம் ஒரு டைபிஸ்ட் பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை இன்டர்நெட் மூலமா ஒய்ஃபு கிட்ட நான் சொல்லிட்டேன்னு சந்தேகப்பட்டு என்ன துரத்துறா. நீயே சொல்லு அனிதா, நான் காட்டி கொடுப்பேன்னா. ஃபார் எக்ஸாம்பிள், உன்னாலதான் விஜய்க்கு சாந்திக்கு சண்டை வந்துருச்சு. உங்ககிட்ட அந்த விஷயத்தை எப்போது சொன்னேன்னா? விஜய்க்கு சாந்திக்கும் சண்டை வந்துச்சா? சாதாரண சண்டை இல்ல, பிரிஞ்சு போற அளவுக்கு சண்டை வந்துருச்சு. உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற வரைக்கும் விஜய் கூட குடும்பம் நடத்த மாட்டேன்னு சாந்தி பிறந்த வீட்டுக்கு போயிட்டா. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ வேதனைப்படுவீன்னு விஜய் உங்ககிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னா. நான் உங்ககிட்ட சொன்னேன்னா சொல்லலையே. என் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்னா மாட்டேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு பாவை அழுதிட்டு போறா. விஜய சாந்தி பிரிஞ்சிட்டாங்கன்ற உண்மையை சொல்ல மாட்டேன்னு தானே சொன்னேன். ஐயோ ஹரிச்சந்திரா, உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேனே. எனக்கு ஏன் இந்த குணத்தை கொடுத்தேன்? இங்க
எதுக்கு வந்த? சாந்தி கிட்ட பேசணும். அவ குடும்பத்தை நாசமாக்குறது பத்தாது, இன்னும் என்ன பண்ண போற? போய்ங்கிறது. அவங்க பிரிஞ்சு போன விஷயம் எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க. இதுல என் மேல எந்த தப்பும் இல்லைங்க. அவங்க பெரியதுக்காரன் நாங்கிறதுனால சாந்தி கிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்ல, அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்ன நம்புங்க ப்ளீஸ். என்ன? உன்னை நம்பணுமா? கட்டின புருஷனை விட்டுட்டு மத்தவ புருஷனோட கொஞ்ச உன்னை நம்பணுமா? உன்னை சும்மா விடக்கூடாது, நிக்க வச்சு வெட்டணும். சிச்சி, நீ ஒரு பொண்ணா இருந்தும் இன்னொரு பொண்ணோட குடும்பத்துல நெருப்பு வைக்கிறியா? அங்க உன் புருஷனை வேதனைப்படுத்தி இங்க ஏன் பொண்ணு வாழ்க்கை நாசமாக்குறதுல உனக்கு என்ன லாபம்? என்ன மன்னிச்சிடு விஜய், இந்த 3 காரையும் என் மேல ஏற்றி என்ன கொன்னுடு. என்னடா சொல்றேன்? என்ன பண்ண சொல்ற விஜய்? அனிதாவால தான் சாந்தி உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டான்னு எனக்குள்ள இருக்கிற அரிச்சத்தை அனிதா கிட்ட சொல்லிட்டா. அனிதா, அனிதா, நில்லு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன அனிதா, ஒரு மாதிரியா பேசுற? உன் சுயரூபம் இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. சாந்தியை பத்தி உங்ககிட்ட சொல்லலன்னு தானே? சொல்றதுக்கு நான் யாரு? நீதான் பெரிய தியாகியாச்சே. உதவி பண்றதும் உயிரை கொடுக்கறதும் உனக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும். அதில் அனிதா, இப்போ நீ இருக்கிற நிலைமையில என் கஷ்டம் உங்ககிட்ட சொல்லி உன் மனசை வேதனைப்படுத்த. அப்படின்னா நீ மட்டும் என் கஷ்டத்தெல்லாம் பங்கு போட்டுக்கலாம், ஆனா நான் மட்டும் உன் கஷ்டத்தெல்லாம் பங்கு போட்டு கூடாதுல்ல? என்கிட்ட உண்மையா பழகல, நீ இத்தனை நாள் என்கிட்ட நடிச்சிருக்க. அதில் அனிதா, போதும். உனக்கு ஒரு கும்பிடு, நம்ம உறவுக்கு ஒரு கும்பிடு. இத்தனை நாள் நீ எனக்காக பட்டதெல்லாம் போதும். இனிமே உன் வழியை நீ பாத்துக்க, என் வழியை நான் பாத்துட்டு போறேன். உன் முகத்திலே அனிதா, டாக்டர், அனிதாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. நான் எழுதி கொடுத்த மாத்திரையில ரேட் பண்ணாம அப்பளோ பார்மசில போய் சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. உடனே வாங்கி. சீக்கிரமா வாங்க. லைலா, what the hell is this? He is my boyfriend, my new lover. You cheat. என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு? எஸ் சொன்னா. நேத்து வரைக்கும் நீதான் நம்பர் 1 போட்டோகிராஃபர், இன்னைக்கு நான் தான் நம்பர் 1 போட்டோகிராஃபர். டைம் மாறிடுச்சு கண்ணா, இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், என்னடா கைய ஓங்குற? உன் பொண்டாட்டி இன்னொருத்தனோட சுத்திக்கிட்டு இருக்கப்ப வராத ரோஷம் உன் செட்டப் என் கூட இருக்கிறப்ப உனக்கு வந்துருச்சா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா உன் பொண்டாட்டியோட சுத்திக்கிட்டு இருக்கான்ல ஒருத்தன், அவங்கிட்ட போய் உன் வீரத்தை காட்டு. Go, get out. Get out from here. What is this nonsense? அனிதா என் பொண்டாட்டி. எவனோ ஒருத்தன் கூட்டிட்டு வந்தா நீங்க அப்படியே அட்மிட் பண்ணலாம். இப்பவே என் பொண்டாட்டி நான் கூட்டிட்டு போறேன். லுக் மிஸ்டர், பேஷண்ட் கண்டிஷன் சீரியஸா இருக்கு. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணா டேஞ்சர். என் வழியில குறுக்க வந்தா ஆபத்து உங்களுக்கு தான். என் பொண்டாட்டி எங்க கொண்டு போய் எங்க ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். Don't try to stop me. விஜய் எங்க பிரகாஷ்? Relax. உனக்கு டெலிவரி நான் பண்றேன். டாக்டர் நர்ஸ் யாரும் இல்லல்ல. No problem. இந்த ஆசிட் பாரு, இத குடிச்சா எல்லாம் ஈஸியா வெளியில வந்துரும். பாத்தியா பாத்தியா? ஏய், இவ்வளவு தேடிக்கிட்டு விஜய் இங்க வருவான். Solution. Fun time. Enjoy. அனிதா, வாடா.